என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசெய்கிறா சுந்தரி நண்பன வணக்கங்கள். ஸோ இந்த எபிசோடில் பங்கு சந்தைகள் வரும் வாரம், அடுத்த வாரத்தில் பங்கு சந்தைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி போன வாரம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்துருவோம். போன வாரத்துக்கு முன் வாரம் வெள்ளிக்கிழமை பெரிய லெவலில் விழுந்திருந்தது. அதுக்கு முன்னாடி அது ஒரு வாரம் 10 நாளாக விழுந்ததாக இருந்தது. அதுக்கப்புறம் போன திங்கட்கிழமை இன்னும் நல்ல பெரிய லெவலில் விழுந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரில. போன வாரம் அதுக்கு முன் வர வெள்ளிக்கிழமை வந்து மிட் கேப், ஸ்மால் கேப், நெக்ஸ்ட் 50லாம் 3-4% இறங்கி இருந்தது. அகைன் திரும்ப வந்து திங்கட்கிழமை ஒரு 3-4% இறங்கி இருந்தது. ஒரு 7-8% வந்து 2 நாளில் இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நிறைய மார்ஜின் கால். ஸோ மார்ஜின் கால்னால் நிறைய பேர் வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் பொசிஷன் எடுத்துகிட்டு அவங்க எம்டிஎம் லாஸ் தாக்கு பிடிக்க முடியாமலோ, அல்லது நிறைய பேர் மார்ஜின் ட்ரேட் ஃபண்டிங்கில் இவங்க ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு 5 லட்ச ரூபாய்க்கு ஷேர் வாங்கியிருப்பாங்க. 4 லட்ச ரூபாய் புரோக்கர் கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க. அதுக்கு தான் மார்ஜின் ட்ரேட் ஃபண்டிங்னு பேர். ஸோ ஆனால் இவங்க ஒரு 20% இவங்களுக்கு லாஸ் வந்தாலே இவங்க என்டையர் கேபிட்டல் காலி ஆகிடும். அப்போ புரோக்கர் என்ன பண்ணுவாங்க, அவங்களே அந்த மொத்த ஷேரை விற்றுருவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து மார்ஜின் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நடந்ததுனால அது வந்து ஒரு மண்டே வந்து ஒரு பேனிக் இருந்தது. அந்த பேனிக்கில் ஒரு பாட்டம் 23,050. அந்த பேனிக் பாட்டத்துக்கு அப்புறம் கொஞ்சம் மார்க்கெட் ரெக்கவர் ஆகுது, மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது. ஆனால் அந்த 23,050 அப்படிங்கிற பாட்டத்தை திரும்ப உடைக்கலை. ஒரு வாரமாக மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. அதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, போன வியாழக்கிழமை இன்ஃபோசிஸ் ரிசல்ட்டும் வந்தது, ஆக்சிஸ் பேங்க் ரிசல்ட்டும் வந்தது. மறுநாள் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு 6% என்ற அளவுக்கு இறங்கி இருந்தது. அந்த அளவுக்கு இறங்கியுமே கூட அந்த மண்டேவோட லோவை வந்து உடைக்கலை. ஸோ அது வந்து ஒரு சின்ன பாசிட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டெக்னிக்கலாக என்ன நடந்துருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போ கம்ப்யூட்டருக்கு போயிடுவோம். இப்போ இதுதான் சொன்னது. ஸோ போன இந்த ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா ஒரு இது ஆரம்பம் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் 3ஆம் தேதியிலேருந்து அடின்னு அடித்து அந்த வெள்ளிக்கிழமை நல்லா இறக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் டவுன். ஸோ இதுதான் அந்த மார்ஜின் கால் வந்தது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அந்த பேனிக் பாட்டம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 23,050 அந்த ரேஞ்சில் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போகுது, கீழே வருது, அப்படியே மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகின்னு தான் வருது. ஸோ என்னுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, இந்த வாரமும் கன்சாலிடேஷன் தொடரும். அதை பற்றி விவரம் நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ முதல்ல வந்து ஒரு சும்மா டெக்னிக்கலாக என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். இந்த டெக்னிக்கலாக என்ன சொல்லுவாங்க, ஒரு பெரிய கேப் அப்போ அல்லது ஒரு பெரிய கேப் டவுனோ நடந்ததுன்னா அந்த கேப் ஃபில்லிங் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. அதாவது இந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய கேப் அப்போ இருந்ததுன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு செல்லிங் வந்து இந்த லெவலுக்கு திரும்ப வரும். கரெக்டாக வந்துருக்குது பாருங்கள், ஒரு 4 நாள் கழிச்சு வந்துருக்குது. வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஏறுமே தவிர இது அப்படியே ஏறினது அப்படியே தொடர்ந்து ஏறினே இருக்காது. ஆனால் இது வந்து ஒரு சட்டம் கிடையாது. இது வந்து பெரும்பாலும் இப்படி நடக்கும். ஆனால் எல்லா சமயத்துலையும் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அது நடக்காது. அப்படிங்கிறதுக்கு சில உதாரணங்களும் இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து ஒரு லெவலு, இங்கேருந்து பெரிய கேப் டவுன் நடந்துருக்குது. இது எப்போது, இது வந்து ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி இந்த பெரிய லெவலில் கேப் டவுன் நடந்தது. அதுக்கப்புறம் பாருங்கள் தொடர்ந்து கீழே தான் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த கேப் வந்து அவங்க ஃபில்லப் பண்ணவே இல்லை. ஆனால் சில நேரங்களில் நம்ம எப்படின்னாக்கா, ஒரு நார்மல் மார்க்கெட் கண்டிஷன், அப்நார்மல் மார்க்கெட் கண்டிஷன் இருக்கும். இது வந்து ஒரு அப்நார்மல் மார்க்கெட் கண்டிஷன் வச்சுக்கலாம். ஏன்னா 19,000 26,000 வரைக்கும் போயிருக்குது நிஃப்டி. கிட்டத்தட்ட 40% தொடர்ந்து ஏறி இருக்குது. அங்கே வந்து ஒரு கேப் டவுன் நடந்தது, அது ஃபில்லப் ஆகாமலே போகலாம். ஆனால் இந்த இடத்துல நடந்த கேப் அப்போ அல்லது இந்த கேப் அப்லாம் ஒரு பெரிய ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் சொல்றதோ, இல்லை இந்த கேப் டவுன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் பாட்டில் இருந்தோ அப்படிலாம் நடக்கலை. ஸோ இதில் நார்மல் கேப் அப், நார்மல் கேப் டவுன், அது வந்து மோஸ்ட்லி வந்து ஃபில்லப் ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன வாரத்துக்கு முந்தைய வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு மார்க்கெட் நல்லா விழுந்துருந்தது. அது மண்டே வந்து பெரிய கேப் டவுன் ஆச்சு. ஸோ அந்த கேப் டவுன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த அன்னைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட இன்னைக்கு லோ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி லோ வந்து 23,344. இது வந்து 347. இல்லை, இதோட ஹை பார்க்கணும், 340. 23 இந்த இடத்துல பார்க்கலாம் நீங்கள் ஹை லோலாம். ஸோ இந்த டேவோட லோ பார்த்தீங்கன்னா
344, 23,344. இது ஹை இதோட ஹை பார்த்தீங்கன்னா 340. ஸோ அந்த கேப் ஃபில்ல பண்ணலை, 4 பாயிண்ட்டு இல்லைங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லோ. ஆனால் ஒரு 2 நாள் கழிச்சு இந்த இடத்துல கேப்பை ஃபில்லப் பண்ணியிருக்காங்க. இது வந்து விக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேப் ஃபில்லப் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த க்ளோசிங் லெவல் பார்த்தீங்கன்னா ஃபில்லப் பண்ணலை. இந்த க்ளோசிங் லெவல் வந்து ஃபில்லப் பண்ணலை. ஸோ 5 நாளாக இப்படி தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பாயிண்ட் என்னன்னா, இது வந்து இந்த பேனிக் லோ, அந்த மார்ஜின் கால் லோ. ஸோ அதனால் அதை உடைக்கக்கூடாது. அதனால் கண்டிப்பாக சப்போர்ட் வந்து இந்த லோ 23,050. அதை தான் ரவுண்டாக வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 23,000 சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். அந்த ஒரு நாள் பேனிக்கில் அடித்ததை கூட இன்னைக்கு வரைக்கும் உங்களால் ரெக்கவர் பண்ண முடியல. ஸோ இது வந்து ஒரு 23,428 அந்த ரேஞ்சில் இருக்குது. அதனால தான் இது வந்து ஒரு 23,500. ஸோ இதை வச்சு தான் நான் கடந்த ஒரு வாரமாக உங்ககிட்ட நான் சொல்லின்னு வரேன், 23,000 23,500 வரைக்கும் தான் மார்க்கெட்டு ட்ரேட் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ பார்ப்போம், இந்த வாரமாக எனக்கு தெரிஞ்சு ஏறக்குறைய அந்த இதில் தான் ட்ரேட் நடக்கும் அப்படின்னு தான் தோணுது எனக்கு. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இன்ஃபோசிஸு, ஆக்சிஸ் பேங்க் 6% விழுந்துமே அந்த பேனிக் லோ உடையல. அதனால் இதுக்கு மேலே உடையாதுன்னு நம்ம நினைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளோபலாக வந்து எல்லாமே நல்லா இருக்குது. இந்த போன வாரம் பார்த்தீங்கன்னா லண்டன் யூகே மார்க்கெட் ஆல் டைம் ஹை ஹிட் பண்ணியிருக்கு. வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் S&P 500 சொல்லுவாங்க, அது ஒரு ப்ராடர் மார்க்கெட், அது வந்து ஆல் டைம் ஹைலேருந்து 1% தான் கீழே இருக்குது. ஆனால் நம்ம கிட்டத்தட்ட 10-12% கீழே இருக்கிறோம். மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் கடந்த 10 நாள்லேயே 10% கீழே இருக்குது மிட் கேப் ஸ்மால் கேப்லாம். ஸோ ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறோம். ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் சோல்டு அப்படின்னு சொல்லலாம். ஒரு டெக்னிக்கல் பவுன்ஸ் கூட வராமல் தான் ட்ரேட் நடக்குது. அதனால் அட்லீஸ்ட் ஒரு டெக்னிக்கல் பவுன்ஸு ஒரு 23,500 கிட்ட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கு ஏதாவது ஒரு ட்ரிகர் தேவைப்படுது. அந்த ட்ரிகர் வந்து இந்த வியாழக்கிழமை ரிசல்ட்டாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் வியாழக்கிழமை ரிசல்ட் வந்து அப்படியே ஆப்போசிட் ஆகிடுச்சு. ஆக்சிஸ் பேங்க் 6% வந்தது, இன்ஃபோசிஸ் 6% வந்தது, இப்போ ரிலையன்ஸ் ஒரு 2-3% ஏறினதுனால அது கொஞ்சம் காம்பன்சேட் ஆச்சு. அடுத்து வந்து மண்டே பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து க்ளோஸ்ட். அதனால் இப்போ ஒரு மண்டே வந்து யூஎஸ் மார்க்கெட்லேருந்து எந்த வித ஒரு க்ளூவும் நமக்கு கிடைக்காது. அதனால் அடுத்த ஒரு 2 நாளைக்கு வந்து பங்குச்சந்தைகள் வந்து ஒரு ஏற்ற இறக்கத்தோடு ஒரு கன்சாலிடேஷன் மார்க்கெட்டில் தான் இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. புதன்கிழமை தான் ஒரு கார்பரேட் ரிசல்ட், HDFC பேங்க் ரிசல்ட் வருது, ஹிந்துஸ்தான் யூனிலீவர் ரிசல்ட் வருது. அது ரெண்டுமே முக்கியமான ரிசல்ட். ஏன்னா HDFC பேங்க் வந்து அமாங் த பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து HDFC பேங்க் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய பேங்கிங் ஸ்டாக்கு. அதே போல் அமாங் த FMCG கம்பெனிஸில் வந்து ஹிந்துஸ்தான் யூனிலீவர் ஒரு பெரிய கம்பெனி. ஸோ அதனால் அதனுடைய ரிசல்ட் வந்து பொறுத்து கொஞ்சம் பங்குச்சந்தைகள் ஒரு அப்பர் எண்டு, அதாவது 23,500 நோக்கி போகிறதா இல்லை லோவர் எண்டு 23,000 நோக்கி போகிறதா அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வியாழன் வெள்ளிக்கிழமை வந்து எதுவும் பெருசாக இந்த கார்பரேட் ரிசல்ட்டும் கிடையாது. மேபி அதுக்கு அடுத்த வாரம் ICICI பேங்க்லாம் வரலான்னு நினைக்கிறேன். நான் அதுக்கு அடுத்த வாரத்தை பற்றி நான் இன்னும் செக் பண்ணல. ஸோ ஆக மொத்தம் இந்த வாரத்தில் வந்து கார்பரேட் ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலீவர் அண்ட் HDFC பேங்க்கு. நேற்று வந்து கொட்டாக் பேங்க் ரிசல்ட் வந்துருக்குது. பட் அது வந்து ஒன்றும் ரொம்ப பெருசாக சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை. அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷமாகவே கொட்டாக் பேங்க் வந்து எங்கேயுமே போகல. அது ஒரு 1,600 to 1,800 ரேஞ்சில் தான் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 5 வருஷமாக ட்ரெண்ட் நடக்குது. எப்போது ஒரு தடவை 1,800 மேலே போகும், ஆனால் அதுக்கு கீழே வந்துடும். எப்போ ஒரு தடவை 1,600 கீழே போகும், ஆனால் திரும்ப மேலே வந்துடும். ஆனால் அது 1,600 to 1,800 ரேஞ்சில் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 வருஷமாக அது ட்ரேட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஹிந்துஸ்தான் யூனிலீவரும் சரி HDFC பேங்கும் சரி ரெண்டுமே நல்லா இறங்கி இருக்குது கடந்த சில வாரங்களில். அதனால் கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கொடுத்தா கூட அதில் ஷார்ட் கவரிங்கில் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ ஒட்டுமொத்தத்தில் இந்த வாரம் பங்குச்சந்தைகள் சைட்வேஸு வித் கன்சாலிடேஷனு, 23 சப்போர்ட்டு, 23,500 ரெசிஸ்டன்ஸ் அந்த ரேஞ்சில் தான்
ட்ரேட் நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. பார்ப்போம் என்னுடைய கணிப்பு என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.